நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்து கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை பற்றி பேச இருக்கிறோம். இந்த குரு பயிற்சி நடக்க இருக்குது இல்லைங்களா, 13/11/2021. அதில் இந்த குரு பகவான் வந்து மகரத்திலிருந்து 13/11/2021 கும்பத்துக்கு குரு பயிற்சி அடைகிறார். அவர் பொறுத்தவரையிலையும் 14/4/2022 வரைக்கும் அந்த கும்பத்தில் இருந்து 12 ராசிகளுக்கும் பலன்களை தர இருக்கிறார். கிட்டத்தட்ட 152 நாட்கள் மட்டுமே, அதாவது 5 மாத காலங்கள். இந்த குரு பகவான் மகரத்திலிருந்து குரு பயிற்சியாகி கும்பத்துக்கு வந்து 152 நாள், அதாவது சுமார் 5 மாத காலம் பலனை தர இருக்கிறார். நாம் ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பலாபலன்கள் அவை வழங்கப் போகின்றன, தரப்போகின்றன என்பதை நாம் இந்த எபிசோடில் பார்க்க இருக்கிறோம். குரு பயிற்சி அப்படின்னாலே மக்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டம். சனி பயிற்சின்னா நடுங்கிறாங்க, ஆனால் குரு பயிற்சினா ஒரு சந்தோஷம் இருக்குங்க. ஐயா, எனக்கு என்னுடைய ஜாதகத்தில் குரு எத்தனாவது இடத்துக்கு வராருங்க, நல்லது செய்வாராங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ஒரு மக்களுடைய விழிப்புணர்ச்சியை காட்டுகிறது. குரு பகவான் பொறுத்தவரையிலையும் குருவுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. அதில் குறிப்பாக வந்து தனக்காரகன், அந்தணன், குரு, புத்திரகாரகன், பொன்னன் அப்படின்னு நிறைய பேர் இருக்குங்க. இருந்த போதிலும் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த குரு பகவானுக்கு இருக்குங்க. குரு பார்வை கோடி நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு. மற்ற கிரகங்கள் வந்து பார்த்துச்சுன்னு சொன்னால் அந்த அளவுக்கு கெட்ட கிரகங்கள் பார்த்தா கெட்ட பலனை தரும். ஆனால் நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள் பார்த்தா அந்த அளவுக்கு பார்வை பலம், ஸ்தான பலம், அதாவது சேர்ந்திருந்தால் ஒன்றா நல்லது செய்யலாம். ஆனால் பார்வை பலம் அந்தளவுக்கு சுப கிரகங்களுக்கு இந்த குருவை காட்டிலும் எதுக்கும் எந்த ஒரு இதுக்கும் சொல்லப்படவில்லை. குரு பார்க்க கோடி நன்மை. உதாரணத்துக்கு ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் ஒரு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார், கூட இன்னும் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய தசா புத்தி நடக்கும்பொழுது ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும். அல்லது குரு அந்த ஸ்தானாதிபதியை குரு பார்க்குறார், வேறு எங்கே இருந்து 5, 7, 9 பார்வையை பார்க்குறாருன்னு சொன்னால் அந்த தசை ரொம்ப பிரமாதமாக நடந்து ஜாதகர் நல்ல பலனை அடைவார் அப்படிங்கிறது நிலை. அதுலேயும் குறிப்பாக கோச்சார ரீதியாக குரு எந்த ராசிக்கு வந்தாலும் நல்லதே செய்வார், கோச்சார ரீதி மட்டும். அதுலேயும் குறிப்பாக சில இடங்களுக்கு வரும்பொழுது ஸ்தான பலத்தை பெறுகிறார் என்று ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. ஒருவருடைய ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் வரும்பொழுது நல்ல பலனையே தருவார் என்று ஜோதிடம் வலியுறுத்தி சொல்கின்றன. அப்பேற்பட்ட குரு பகவான் 5 மாத காலமாக இருந்த போதிலும் 27 நட்சத்திரம் இருக்குங்க மொத்தம். இதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவர் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறார் என்பதை நாம் இந்த எபிசோடில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த எபிசோடில் நம்ம முதல்ல அஸ்வினி நட்சத்திரத்தை நம்ம கையில் எடுக்கிறோம். அஸ்வினி நட்சத்திரம் என்பது முதல் நட்சத்திரம். இது வந்து நம்பர் 1. அதுலேயும் வந்து இது வந்து தல ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசியில் இருக்குங்க. இந்த மேஷ ராசியில் அஸ்வினி, பரணி ஒவ்வொரு நட்சத்திரமும் 4 பாதங்கள் இருக்குது. அஸ்வினி 4 பாதம், கிருத்திகை 4 அதாவது பரணி 4 பாதம், மொத்தம் 8 பாதம் ஆச்சு. கிருத்திகை ஒரே ஒரு பாதம், மொத்தம் 9 பாதங்கள் உள்ளடக்கியது
ஒவ்வொரு ராசியும். ஸோ இந்த மேஷ ராசி 9 பாதத்தை உள்ளடக்கியது. இப்போ பார்க்கும் பொழுது இந்த அஸ்வினி நம்ம ஒவ்வொரு எபிசோட்லேயும் வலியுறுத்தி சொல்லிகிட்ருக்கோம். இந்த ஸ்பெஷல் எபிசோடெலாம் குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். குலதெய்வம் அப்படின்னாலே நம்ம கூட நிழல் போல் இருந்து நம்மளை காக்கக்கூடிய தெய்வம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி பெற்றவர்களை நாம் பேணி காக்கிறோமோ அது மாதிரி குலதெய்வத்தை நாம் கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறையாவது போய் சென்று வழிபாடு செய்து விட்டு வர வேண்டும். நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை கூட போங்க, 5 நாளைக்கு ஒரு முறை கூட போங்க. எவ்வளோக்கு எவ்வளோ போய் வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. காலையில் எழுந்த உடனே குலதெய்வத்தை நீங்கள் வணங்கினங்க. குலதெய்வத்தை அது உங்களுக்கு என்ன குலதெய்வமோ அந்த திருநாமத்தை நீங்கள் ஒரு கால் மண்டலம் சொன்னால் கூட ஒரு சிறப்பான ஒரு பலனை பெறுவீர்கள். அதுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு அதி தேவதைகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஜோதிட கிரந்தத்தில். இப்போது நம்ம 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அதிதேவதை இருக்கிறார்கள். அந்த அதிதேவதை என்று சொல்லக்கூடிய கடவுளை நம்ம வணங்கணும்னு சொன்னால் இன்னும் பிரமாதமாக இருக்குங்க. எப்படி குலதெய்வத்தை வணங்குறோமோ அதுக்கு அடுத்தது இதை நம்ம வணங்கணும்னு சொன்னால் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு பலனை அடைய முடியும். இப்போது அஸ்வினி நட்சத்திரத்திற்கு சரஸ்வதி தேவி அப்படிங்கிற அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும். சரஸ்வதி தேவி அப்படின்னும் போது காலையில் எழுந்து குளிச்சுட்டு சரஸ்வதி தேவியை நமக அப்படின்னு ஒரு கால் மண்டலம் சொன்னால் கூட ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போது நீங்கள் இதை சொல்லி பாருங்கள், கடைபிடிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நல்லது கண்டிப்பாக நடக்கும். குலதெய்வத்தினுடைய பேரை திருநாமத்தை ஒரு கால் மண்டலம் என்பது ஒரு மண்டலம் 108ங்க. ஒரு மண்டலம் சொல்லலாம், அரை மண்டலம் சொல்லலாம், கால் மண்டலம் சொல்லலாம், உங்கள் இஷ்டம் தாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வைப்ரேஷன் இருக்குது, அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காலையில் எழுந்ததும் இந்த சரஸ்வதி தேவியினுடைய நாமத்தை ஒரு 108 முறை சொல்கிறீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா கடாட்சமும், லட்சுமி கடாட்சம் மட்டும் இல்லை, சரஸ்வதி லட்சுமி எல்லா கடாட்சமும் உங்கள் வீடு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அடுத்தது இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மரத்தினுடைய பெயரை முன்னோர்கள் ஜோதிட கிரந்தத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எட்டி மரம், எட்டி மரத்தை நம்ம வளர்க்கலாம். நமக்கு தோட்டம், சிட்டியில் தோட்டங்கள் இருக்காது, மாடி வீட்டில் கொடுத்துன்னு இருப்பீங்க, எங்கே கொண்டு போய் வைப்பீங்க மரத்தை? ஸோ அதனால் நீங்கள் ஒரு பொது இடங்களில் வைக்கலாம். அல்லது உங்கள் கிராமத்துங்களில் நீங்கள் உங்களுக்கு சொந்த ஊர் கிராமமாக இருந்தால் அங்கே உங்களுடைய சொந்த தோட்டத்தில் கொண்டு போய் இந்த எட்டி கண்ணை வாங்கி தேடி பிடிச்சி எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்கி கொண்டு போய் நீங்கள் நட்டு அதை பராமரித்து வந்தீங்கன்னு சொன்னால் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் காலையில் 108 முறை குளித்து விட்டு 108 முறை அந்த திருநாமத்தை உச்சரித்து இந்த எட்டி மரத்தை நீங்கள் தினமும் பராமரித்து வந்தால் நட்டு உங்கள் வாழ்க்கை சுபீட்சமான ஒரு நிலையை அடையக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இப்போது இந்த குரு பெயர்ச்சி இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்ன பலாபலன்கள் வழங்கப் போகிறது என்பதை சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குங்க, அஸ்வினி காயத்ரின்னு சொல்லிட்டு. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 27 நட்சத்திரத்துக்கு காயத்ரி மந்திரம் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக இருக்குங்க. அதை நான் சொல்லலான்னு ஆசைப்படுறேன். நீங்கள் அதை ஒரு முறைக்கு இந்த வீடியோவை 4 முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மந்திரம் உங்களுக்கு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். இதையும் நீங்கள் சொல்லலாம். ஓம் ஸ்வேத வர்ணைய வித்மகே சுதாகராயை தீமகி தன்னோ அச்சனை பிரச்சோத்யாஸ். மறுபடியும் படிக்கிறேங்க. ஓம் ஸ்வேத வர்ணை வித்மகே சுதாகராயை தீமகே தன்னோ அச்சனை பிரச்சோத்யாத். இப்போது இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் அமைந்திருக்கிறது. இப்போது மேஷ ராசிக்கு இந்த குரு பகவான் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறார், அதில் குறிப்பாக மேஷ ராசி சொன்னால் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நம்ம பலனை சொன்னதாக ஒரு கணக்குங்க. இப்போது இந்த
மேஷ ராசி அப்படின்னும்போது குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸ்தான பலம் நம்ம ஏற்கனவே சொன்னோம். கோச்சார ரீதியாக 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு கோச்சார ரீதியாகனா கரண்ட் அஃபேர் இன்றைக்கி இருக்கிற பிளானட்டரி பொசிஷன், எஸ்பெஷலி குரு அவர் 11ஆம் இடத்துக்கு வருகிறார் என்று சொன்னால் அற்புதமான ஸ்தான பலம். 11ங்கிறது என்ன அப்படின்னா எண்ணிய செயல் ஈடேறுதல். ப்ராப்பராக என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு நிலை. எதை தொட்டாலும் லாபம், எதை செய்தாலும் லாபம், லாபம் லாபம். பணம் பல வகையில் உங்களுக்கு பையை நிரப்பக்கூடிய, கஜானாவை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த 11ஆம் இடம் என்பது அது மட்டும் இல்லைங்க. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு, 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குரு பகவான். அட்லீஸ்ட் இந்த 5 மாத காலத்தில் அவர் திருமண ஏற்பாடுகளை கவனிப்பார். திருமணத்தை நடத்தலைனாலும் இதுதான் இந்த பெண்ணுக்கு இதுதான் பையன், இந்த பையனுக்கு இதுதான் பெண்ணுன்னு ஒரு கன்ஃபர்மேஷன், அதை உறுதிப்படுத்துறது நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 11ஆம் இடம் எல்லையில்லா ஒரு ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு இடங்க. எந்த ஒரு ராசிக்கும் குரு பகவான் 11ல் வந்துட்டார் சொன்னால் ஒரு பேரானந்தத்தை பார்க்க முடியும் அவங்கக்கிட்ட. எப்படின்னு கேட்டிங்கன்னா, லாபம் தொட்டதெல்லாம் லாபம். இது வரைக்கும் எவ்வளோ காசு சம்பாரிச்சேன், இப்போ போய் கஜானாவில் போய் உள்ள பீரோவில் போய் உட்காரலைங்க. ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, ரொம்ப நல்லா நிறைய காசு பணம் சேருதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வருங்க. சரி, ஸ்தான பலத்தை பார்த்தோம். இப்போது இந்த மேஷராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இந்த குரு பகவான் பார்வை பலம் என்னென்ன கொடுக்குறான்னு பார்ப்போம். மிதுனத்தை பார்க்குறார் 3ஆம் இடம். 3ஆம் இடம் அப்படின்னும்பொழுது உங்களுக்கு இளைய சகோதரருடைய பாவகம். இளைய சகோதரர் இருந்தால் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். முயற்சி ஸ்தானம், நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் யாவும் பரம வெற்றி பெறும். அதாவது நிரந்தர வெற்றி, உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சிலர் வெளிநாட்டில் வேலைக்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. 3ஆம் இடம் அப்படின்னும்போது கம்யூனிகேஷன் பாவம் சிறப்பாக இருக்குது. ஸோ இதுதான். அடுத்தது உங்களுக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம் என்பது சிம்மத்தை குரு பார்க்கிறார் 7ஆம் பார்வையாக. அது 5ஆம் இடம் மேஷத்துக்கு. மேஷம் அதான் அஸ்வினிக்கு 5ஆம் இடமாக இருக்கிறது மேஷராசிக்கு. 5ஆம் இடம் என்பது குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே நேரத்தில் இது வரைக்கும் உங்கள் பூர்வீக ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அந்த பிரச்சனையை அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷ நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு செய்வீர்கள். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். 5ஆம் இடம் என்பது அற்புதமான இடம். இது வரைக்கும் இப்போ நீங்கள் கடந்த ஆண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் இப்போ ஏதாவது படிக்க முடியல, பிஹெச்டி எம்ஃபில்னு சொல்கிறாங்களே, அது சரியாக உங்களுக்கு ஏதோ அரியர் ஆகிடுச்சு, சரியாக பாஸ் பண்ண முடியலைன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணம் கட்டி எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. ஏன்னா 5ஆம் இடம் அப்படி ஒரு அருமையான இடம். இந்த ஆராய்ச்சி படிப்புலாம் படிக்கிறாங்கல்ல, பிஹெச்டி எம்ஃபில், இது மாதிரி அன்பர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். புத்திரிகள் ஸ்தானம், வெளிநாட்டில் படிக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப பிரமாதமாக படிப்பாங்க, ரொம்ப அமக்கலமாக இருப்பாங்க, சந்தோஷப்படுவீர்கள். பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கக்கூடிய அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய தேக ஆரோக்கியம், அவங்களுடைய கல்வி நிலையை கண்டு நீங்கள் பெருமிதம் கொள்வீர்கள். அதுலேயும் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய அன்பர்கள் அங்கேருந்து அந்த நிறுவனத்தின் மூலம் வரக்கூடிய தகவல் மூலமாக உங்களுக்கு அவங்க நல்லா படிக்கிறாங்க உங்கள் பிள்ளைகள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த தகவலை பார்த்து நீங்கள் ரொம்ப பூரிப்படையக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது.
அதே நேரத்தில் பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். பூர்வீகத்தில் ஏதாவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீடு கட்டுறது, வீடு புதுப்பிக்கிறது, இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க. அதே நேரத்தில் அங்கே ஏதாவது கோயில் இருந்தால் அந்த கோயில்களுக்கு நன்கொடை வழங்குதல், உங்களால் ஆன திருப்பணி செய்தல், இப்படி ஏதாவது பண்ணுவீங்க. இதுதான் 5ஆம் இடம். அடுத்தது 7ஆம் இடம் துலாம். துலாத்தை குரு பார்க்குறார். 7ஆம் இடத்தை குரு பார்த்துச்சுன்னா ரொம்ப சிறப்புங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு பக்கபலமாக, ஆதரவாக, உறுதுணையாக, சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இயங்கக்கூடிய ஒரு நிலை. இது மாபெரும் சிறப்புங்க. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் ரொம்ப பிரமாதமாக வேலை பார்ப்பாங்க பார்ட்னர்ஷிப் இருக்கும்பொழுது. இந்நேரம் 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் இல்லையா, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். இப்போது நம்ம மிதுனத்தை குரு பார்த்தது 3ஆம் இடம். கல்வி பயிலும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. கல்வி நிறுவனங்களை வைத்து நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பானது ஒரு காலகட்டம். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் பணியாளர்களுக்கும் டீச்சர்ஸ்களுக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. அடுத்தது சிம்மத்தை குரு பார்க்குறார். 5ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு இல்லைங்களா. அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 7ஆம் இடம் அப்படின்னும் போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய ஒரு நிலை. அதே நேரத்தில் இது சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறதால கலைத்துறையில் ஈடுபடும் அன்பர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த குரு பகவான் மேஷ ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அதிகப்படியான நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு. கோட்டீஸ்வர யோகம், குபேர யோகத்தை வழங்குகிறார் இந்த குரு பகவான். அள்ளி தருகிறார். 11ஆம் இடம் என்பது கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. அள்ளி மனவரை அள்ளி தரக்கூடிய இடம். அதுதான் குபேர யோகம், கோடீஸ்வர யோகம்னு சொன்னோம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அப்படி ஒரு காலகட்டம். இந்த 5 மாத காலம் குறுகிய காலமாக இருந்த போதிலும் இந்த குரு பகவான் மேன்மையான ஒரு பலனை, சிறப்பான ஒரு பலனை தர இருக்கிறார். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.